இங்கே படிச்சுட்டு போனவங்க கூட எந்தளவு இந்த இன்ஸ்டியூஷன் மேலே ஒரு ரெஸ்பெக்டோட டிக்னிட்டியோட திரும்ப திரும்ப இங்கே வந்து வாலண்டியர் பண்ணுறாங்க. அப்போது இதோட பாசிட்டிவிட்டி அண்ட் இதோட அந்த நிறைவுலாம் வந்து எனக்கு அங்கே கிளாஸில் இருக்கும்போதே ரொம்ப ஃபீல் ஆச்சு. 2 months 3 months இருந்து நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு படித்தா வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் நல்லா ஜாலியாக வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் டஃப்பாக இருக்குது, எந்தளவு அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க. 1 year 2 year 3 yearsலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணி பேசினோம். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்றது புரிஞ்சுது. ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருக்கேன், பட் எதுவுமே கிளியர் ஆனதில்லை. இது நான் எழுதுகிற 4th எக்ஸாம் ஆர்கிடெக்சரில். ஸோ இது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. திரும்ப இந்த மாதிரி ஒரு மீட் வச்சா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வந்து உட்காந்துட்டு போயிடணும், மேம் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதான் தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்.